ஹைதராபாத் மியாப்பூர்ல கடந்த 30ஆம் தேதி அன்னைக்கு 29 வயதான ஒரு இளம்பெண் மர்மமான முறையில அவங்க வீட்டு படுக்கை அறையில ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்காங்க. அந்த பெண்மணி யாருன்றத பத்தியும் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்களுக்கு பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்க வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒண்ணு கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹைதராபாத் மியாப்பூர்ல இருக்கிற எஸ்டேட் அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வர 55 வயதான நம்ரதா குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. நம்ரதா ஒரு தனியார் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கிறதா சொல்லப்படுது. மூத்த மகளுடைய பெயர் ஸ்பந்தனா மற்றும் அவங்களுடைய இளைய மகனுடைய பெயர் மதன் சொல்லப்படுது. நம்ரதாவுடைய கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்னதா உடல்நல குறைவால இறந்து போறாரு. அதன் பிறகு நம்ரதா அவங்களுடைய இரு குழந்தைகளையும் அவங்களே தனிமையில வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இரு பிள்ளைகளையும் நல்லபடியா படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல ஆளாக்கி பார்க்கணும்ன்றத லட்சியத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவே 50 வயதுக்கு மேற்பட்டும் தொடர்ந்து அவங்களுடைய ஆசிரியர் வேலைய பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. மூத்த மகளான ஸ்பந்தனாவை அந்த பகுதியில இருக்கிற சிறந்த கல்லூரியில சேர்த்து படிக்க வச்சதோட அவங்க படிப்புக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கிளாஸ்களையும் பணங்களை கட்டி சேர்த்து விட்டுருக்காங்க. ஸ்பந்தனாவுடைய படிப்புக்கு உறுதுணையா இருந்ததோட தன்னுடைய மகனுடைய கல்விக்கும் மூத்த மகளுக்கு செய்தது போலவே இளைய மகனையும் நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கணும்ன்றத கனவோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து ஸ்பந்தனாவும் அவங்க அம்மாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா அவங்களுடைய கல்லூரி படிப்பை படிச்சோ முடிக்கிறாங்க. அவங்க கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு தொடர்ந்து பேங்க் வேலைகளுக்கு முயற்சி செய்துகிட்டே வந்திருக்காங்க. படிப்பு முடிச்ச ஆரம்ப கட்டத்துல பேங்க்ல கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளுக்கு போயிட்டு இருந்த ஸ்பந்தனா பேங்கோடைய தொடர்புடைய சில வகுப்புகளையும் பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. மறுபுறம் படிச்சுக்கிட்டே பேங்க் வேலைகளையும் தொடர ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் ஸ்பந்தனாவுடைய அம்மாவான நம்ரதாவுக்கு மகளுடைய படிப்பை நல்லபடியா முடிச்சு வேலைக்கு போனது போலவே தன்னோட மகனையும் எப்படியாவது படிப்பு முடிச்சதுக்கு பிறகு நல்ல வேலையில அமர்த்தணும்ன்ற எண்ணத்தோட இருந்து வந்தாங்க. இந்த இரண்டு வேலைகளையும் முடிச்சுட்டா தன்னுடைய கடமையும் முடிஞ்சிரும்ன்ற எண்ணத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. படிப்பு முடிச்ச சில காலம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்த ஸ்பந்தனாவுக்கு திருமண வயது ஆகிறதால ஸ்பந்தனாவுடைய அம்மாவான நர்மதா தன்னோட மகளுக்கு திருமணத்தையும் முடிச்சுட்டா தன்னோட அடுத்த கடமைகள்ல இருந்தும் தான் விடுபட்ட மாதிரியான எண்ணம் தோண ஆரம்பிச்சது. அதோட ஸ்பந்தனாவுக்கு திருமண வயது எட்டியதால அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும்ன்ற எண்ணத்துக்கு வராங்க. இதையடுத்து ஸ்பந்தனாவுடைய அம்மா பல இடங்கள்ல தன்னோட மகளுக்காக மாப்பிள்ளை வரன் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடிட்டு இருந்த சமயத்துல ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் கம்பெனில வேலை பார்த்து வர ஒரு நபருக்கு தன்னோட மகளை திருமணம் செய்து வைக்கிறதுக்கான நிச்சய ஏற்பாடுகளையும் செய்து வச்சிருக்காங்க. நிச்சயம் முடிஞ்ச கையோட இரு வீட்டு சம்மதத்தோட திருமணமும் செய்து வச்சிருக்காங்க. இந்த திருமணம் 2022ஆம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்தோட கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. திருமணத்துக்கு பிறகு ஸ்பந்தனாவை கண்ணீரோட அவங்களுடைய அம்மா கணவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. பல கனவுகளோட ஸ்பந்தனா கணவர் வீட்டுக்கு போன 3 மாதங்கள்லயே அவங்களுக்கும் கணவருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கணவன் மனைவி இருவருக்குள்ளயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி தம்பதிகளுக்குள்ளவே பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. குடும்ப பிரச்சனைகள் காரணமா ஸ்பந்தனா தன்னோட அம்மா கிட்ட கணவர் வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை தன்னோட அம்மா கிட்ட சொல்லி அடிக்கடி வருத்தப்பட்டதா சொல்லப்படுது. அந்த சமயம் ஸ்பந்தனாவுடைய அம்மா அவங்களுக்கு அறிவுரைகளை சொல்லி ஆறுதலையும் சொல்லியிருக்காங்க. இதையடுத்து ஸ்பந்தனாவுடைய அம்மா திருமணம் முடிஞ்சு சில மாதங்களே ஆகிறதால கணவன் மனைவி இருவருமே புரிதலோட வாழ்றதுக்கு சில ஆண்டுகள் நேரம் எடுக்கும்ன்றதாலேயே கணவர் வீட்டோட சில காலங்களுக்கு விட்டு கொடுத்து இருக்குமாறு அறிவுரைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதையடுத்து ஸ்பந்தனாவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் தன்னோட அம்மா வீட்டுக்கு வர்றத வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காங்க. இதனாலேயே கணவன் மனைவி இருவருக்குள்ளயும் கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சது. ஸ்பந்தனாவுடைய கணவருக்கு ஸ்பந்தனா அடிக்கடி சண்டைகளை போட்டுட்டு அம்மா வீட்டுல போய் தங்கி இருக்கிறது பிடிக்காமலேயே இருந்து வந்திருக்கு. இதனாலேயே தொடர்ந்து ஸ்பந்தனா கிட்ட பிரச்சனைகளை செய்து வந்ததாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இரு வீட்டு பெரியோர்களும் சமரசம் பேசி மறுபடியும் தம்பதிகளை சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனாலுமே இருவரும் சேர்ந்து வாழ்றதுக்கு உறுதியா இல்லன்றத தெரிவிச்சிருக்காங்க. இரு வீட்டு பெரியோர்களும் இருவருக்கும் அறிவுரைகளை சொல்லி முடிஞ்ச வரைக்குமே இருவரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்ன்ற முயற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா இறுதியா அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சதா சொல்லப்படுது. அதன் பிறகு இருவருமே விவாகரத்துக்காக நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. கணவர் வீட்டுல பிரச்சனை காலங்கள்ல மட்டும் தன்னோட
அம்மா வீட்டுல தங்கிட்டு இருந்த ஸ்பந்தனா கணவர்கிட்ட விவாகரத்து கேட்டு தன்னோட அம்மா வீட்லயே நிரந்தரமா தங்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் மன உளைச்சல்ல இருந்த ஸ்பந்தனா மறுபடியும் தான் செய்துட்டு இருந்த பேங்க் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக ஹைதராபாத்ல இருக்கிற சில தனியார் வங்கிகள்ல வேலைக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் HDFC பேங்க்ல இருந்து ஸ்பந்தனாவுக்கு வேலை வந்ததா சொல்லப்படுது. அந்த வேலைய தொடரணும்னு நினைச்ச ஸ்பந்தனா தன்னோட அம்மா கிட்ட வேலைக்கு போக சம்மதம் வாங்கிட்டு அந்த வேலையில போய் ஜாயின் பண்றாங்க. அப்படி போக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஸ்பந்தனா தன்னோட கணவர் வீட்டு பிரச்சனைகளை மறந்து அவங்களுடைய வேலையில முழு ஈடுபாடோட செய்ய ஆரம்பிச்சாங்க. அதோட தான் கணவர் வீட்டர்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்ட வழக்கும் நீதிமன்றத்துல நிலுவையில இருந்து வந்தது. விவாகரத்து கிடைச்ச பிறகு ஸ்பந்தனாவுடைய அம்மா தன்னோட மகளுக்கு மறு திருமணம் செய்து வைக்கணும்ன்ற எண்ணத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மறுபுறம் ஸ்பந்தனா கணவர் வீட்டு பிரச்சனைகளை முழுமையா மறந்துட்டு தன்னோட சக ஊழியர்கள் கூட சந்தோஷமா அவங்களுடைய பணியை தொடர்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் கடந்த 30ஆம் தேதி அன்னைக்கு வழக்கம் போல ஸ்பந்தனாவுடைய அம்மாவான நர்மதா அவங்களுடைய வேலைக்கு வீட்ல இருந்து கிளம்பியிருக்காங்க. அதே போல அவங்களுடைய மகனும் வழக்கம் போல வீட்ல இருந்து கல்லூரிக்கு கிளம்பியிருக்காரு. அன்னைக்கு காலை நேரத்துல வழக்கம் போல வேலைக்கு போன நர்மதா சாயங்காலம் 5 மணி வாக்குல வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க கதவுடைய முன்புறத்துல பூட்டப்பட்டிருக்கத பாத்திருக்காங்க. அத பார்த்தவங்க எப்போதும் போல சாதாரணமா எங்கேயாவது தன்னோட மக கடைக்கு போயிருப்பான்ற எண்ணத்துல அந்த வீட்டுடைய படிக்கட் வாசல்லையே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. நேரம் அதிகரிச்சதாலையும் ஸ்பந்தனா எங்க போயிருக்காங்கன்றது தெரியாததாலையும் நர்மதா அவங்களுடைய மகளுக்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா 2-3 முறைகளுக்கு மேல கால் செய்தும் மக போன் எடுக்காததாலையும் நேரம் அதிகரிச்சுட்டே போனதால அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டார்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆனா பக்கத்து வீட்டு நபர்களுக்கும் ஸ்பந்தனாவை பத்தின எந்த ஒரு தகவலும் தெரியாததால ஸ்பந்தனாவுடைய அம்மாவான நர்மதாவுக்கு சந்தேகம் வலுவா ஏற்பட ஆரம்பிச்சது. இதை தொடர்ந்து ஸ்பந்தனாவுடைய அம்மா வீட்டுடைய கதவை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய உதவியோட வீட்டுடைய கதவை உடைக்கிறாங்க. அப்படி கதவை உடைக்கப்பட்ட பிறகு சந்தேகத்தோடையே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நர்மதா அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அவங்க வீட்டுடைய படுக்கை அறையில இருந்து கத்திக்கிட்டே ஸ்பந்தனாவுடைய அம்மா வீட்டுக்கு வெளிப்புறத்துல வந்து கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த அக்கம் பக்கத்தினரும் வீட்டுடைய படுக்கை அறையில போய் பார்க்கும்போதுதான் ஸ்பந்தனா ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்கன்றது தெரிய வந்தது. உடனடியா எப்படியாவது ஸ்பந்தனாவை காப்பாத்தணும்ன்றதுக்காக ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ்க்கும் தகவலை கொடுத்திருக்காங்க. ஸ்பந்தனா இறந்து போய் வீட்டுக்கு வெளிப்புறத்துல பூட்டி இருக்கிறது அங்க இருந்த அனைவருக்கும் சந்தேகத்தையும் இந்த கொலை சம்பவம் மர்மமாவும் இருந்து வந்தது. அந்த நேரத்துல அங்க இருந்த நபர்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே இருந்து வந்தாங்க. ஸ்பந்தனா யாரால கொலை செய்யப்பட்டாங்க, எதற்காக கொலை செய்யப்பட்டாங்கன்றது தெரியாம ஸ்பந்தனாவுடைய அம்மா குழப்பத்தோட இருந்து வந்திருக்காங்க. அதோட வெளிப்புற கதவு பூட்டி இருந்ததால வெளியில இருந்த நபர்களால தான் தன்னோட மகளுக்கு இந்த சம்பவம் நடந்ததாவும் உணர ஆரம்பிக்கிறாங்க. மறுபுறம் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டதால போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்தவங்க அவங்களுடைய முதற்கட்ட ஆய்வை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல ஸ்பந்தனாவுடைய உடல் முழுவதும் ரத்த காயங்கள் இருந்ததாவும் அவங்களுடைய முகம் செதஞ்ச நிலையில இருந்ததாவும் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து ஸ்பந்தனா கொலை செய்யப்பட்ட இடம் முழுவதும் ஆய்வுக்கு உட்படுத்தினதோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் இந்த வழக்குல பங்கெடுத்துக்கிட்டாங்க. போலீஸோடைய முதற்கட்ட விசாரணையில ஸ்பந்தனாவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் விவாகரத்து நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கிறதால ஸ்பந்தனாவுடைய கணவர் மேல போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்படுது. அந்த கோணத்துல தொடர்ந்து விசாரணைகளை ஆரம்பிச்சாங்க. அதோட ஸ்பந்தனாவுடைய உறவினர்கள் கிட்டையும் அவங்க வேலை பார்த்துட்டு வர நண்பர்கள் வட்டாரங்கள்லயும் தொடர்ந்து விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்காக பல போலீஸ் குழுக்களை அமைச்சு இந்த வழக்க தீவிரமான விசாரணைய மேற்கொண்டுட்டு வந்தாங்க. மறுபுறம் ஸ்பந்தனாவுடைய கணவர் வீட்டார்கிட்டையும் கணவர்கிட்டையும் தொடர் விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில முன்னாள் கணவருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஸ்பந்தனாவுடைய கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லைன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. ஸ்பந்தனாவுடைய கொலைக்கு தொடர்பான எந்த ஒரு ஆதாரமே இறந்து போன ஸ்பந்தனா கணவருக்கு தொடர்பு இல்லைன்றது போலீஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதையடுத்து போலீஸ் ஸ்பந்தனாவுக்கு நன்கு பரிச்சயமான நபரால தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஸ்பந்தனாவை கொலை செய்திருக்க முடியும்ன்ற கோணத்துல தொடர் விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஸ்பந்தனாவுக்கு நெருக்கமான நபர்கள் கிட்டையும் விசாரணைய தொடர ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் அந்த பகுதி
பகுதியில இருக்கிற சிசிடிவி கேமரா ஆய்வுகளை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஸ்பந்தனா கொலை செய்யப்படும் போது அந்த பகுதியில இருக்கிற மொபைல் டவர்களையும் ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. மறுபுறம் ஸ்பந்தனா இறந்து போன இடத்துல இருந்து அவங்களுடைய மொபைல் போனையும் போலீஸ் பறிமுதல் பண்ணிருக்காங்க. அப்படி பறிமுதல் செய்யப்பட்ட மொபைல் லைன்ல இருந்து இறுதியா எந்த நபர்களுக்கெல்லாம் கால்ஸ் போயிருக்குன்றதையும் ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்காங்க. அப்படி செய்யப்பட்டதுல போலீஸ்க்கு ஸ்பந்தனா கூட வேலை பார்த்துட்டு வர சக ஊழியர்களான 4 நபர்கள் மேல போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்படுது. அந்த 4 நபர்களையும் அதிரடியா கைது செய்து விசாரணைய நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 3 பேருக்கு ஸ்பந்தனாவுடைய கொலைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றத போலீஸ் உறுதிப்படுத்தி இருக்காங்க. 4 நபர்கள்ல மனோஜன் சொல்லப்படுற நபர் மட்டுமே ஸ்பந்தனாவுக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு பல முறைகளுக்கு மேல போன் கால் செய்திருக்காருன்றது போலீஸோடைய வட்டாரங்கள்ல உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதையடுத்து மனோஜ் கிட்ட தீவிர விசாரணைய போலீஸ் நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில மனோஜ் தனக்கும் ஸ்பந்தனாவுடைய கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்றத தெரிவிச்சிருக்காரு. ஆரம்பத்துல போலீஸ் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்ட மனோஜ் போலீஸோடைய ஸ்பெஷலான விசாரணைக்கு பிறகு தொடர்ந்து உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்பந்தனாவை திட்டமிட்டு தான் கொலை செய்ததா உண்மைய ஒத்துக்கிட்டாரு. அதுக்கான காரணம் ஸ்பந்தனாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரதாலேயே தான் அவங்கள காதலிச்சதா சொல்லியிருக்காரு. எப்படியாவது அவங்கள திருமணம் செஞ்சுக்கணும்ன்ற எண்ணத்துல அவங்கள பார்த்த நாள்ல இருந்தே ஒருதலை பட்சமா தான் காதலிச்சதா சொல்லியிருக்காரு. ஸ்பந்தனா கணவரை விட்டு விவாகரத்து வாங்கினதுக்கு பிறகு தான் எப்படியாவது அவங்கள திருமணம் செஞ்சுக்கணும்ன்ற ஆசையில இருந்ததா சொல்லியிருக்காரு. மறுபுறம் ஸ்பந்தனா சக ஊழியர்கள் கிட்ட ரொம்ப அன்பாவும் பாசமாவும் நடந்துக்க கூடிய ஒரு நபரா இருந்து வந்திருக்காங்க. சக ஊழியர்கிட்டையும் சகஜமா பழகக்கூடிய நபருன்றதாலேயே ஸ்பந்தனாவை தனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாவும் தெரிவிச்சிருந்தாரு. இதனாலேயே சில மாதங்கள் அவங்கள பின்தொடர்ந்துட்டு இருந்ததாவும் சொல்லியிருக்காரு. அப்படி பின்தொடர்ந்த நேரத்துல தான் ஸ்பந்தனா கிட்ட தன்னோட காதலையும் தான் வெளிப்படுத்தினதா சொல்லியிருக்காரு. அப்படி வெளிப்படுத்தின நேரத்துல ஸ்பந்தனா சக ஊழியர்கள் கிட்ட நட்பு ரீதியான முறையிலேயே பழகினதாவும் உங்ககிட்டயும் அதே போல பழகினதாவும் ஸ்பந்தனா மனோஜ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இதை ஏத்துக்க மறுத்த மனோஜ் இதை தொடர்ந்து ஸ்பந்தனாவை தன்னை காதலிக்கும்படி வற்புறுத்திட்டு வந்ததா சொல்லப்படுது. இதை ஏத்துக்க மறுப்பு தெரிவிச்சதாலேயே ஸ்பந்தனாவுக்கும் மனோஜுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனை காரணமாவே ஸ்பந்தனா மனோஜ் கிட்ட பேசுறத தவிர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. அதோட மற்ற சக ஊழியர்கள் கிட்ட அவங்களுடைய நட்பை தொடர்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்களை பார்த்த மனோஜுக்கு வெறுப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதனாலேயே ஸ்பந்தனாவை எப்படியாவது கொல்லணும்ன்ற திட்டத்தை போட்டிருக்காரு. இதுக்காக சம்பவம் நடந்த அன்னைக்கு ஸ்பந்தனா வீட்டுல தனிமையில இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட அவரு ஸ்பந்தனாவை சந்திச்சு பேசுறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காரு. அப்படி வந்தவரு ஸ்பந்தனா வீட்டுல தனிமையில இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல இருவருக்குள்ளயும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் பிறகு பிரச்சனைகள் ஏற்பட்டதா சொல்லப்படுது. ஆனா மனோஜோ ஸ்பந்தனாவை கொலை செய்யணும்ன்ற திட்டத்தோட வந்தது ஸ்பந்தனாவுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஸ்பந்தனாவை அவர் கொண்டு வந்த ஸ்க்ரூ டிரைவரால தாக்கியிருக்காரு. அப்படி தாக்குனதுல நிலத்தடுமாறி கீழே விழுந்த ஸ்பந்தனா வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயம் வீட்டுடைய கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்ததால வெளிப்புறத்துல அவங்களுடைய சத்தம் கேட்காமலேயே இருந்திருக்கு. அப்படி ஸ்பந்தனாவை ஸ்க்ரூ டிரைவர்ல தாக்குனதோட வீட்டுல இருந்த ஒரு கல்லாலேயே அவங்களுடைய முகத்தை அடிச்சு செதைச்சிருக்காரு. இதுல நிலத்தடுமாறி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல ஸ்பந்தனா இறந்து போறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட மனோஜ் அந்த வீட்டுல இருந்து பூட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுடைய முன்புறத்துல கதவை பூட்டிட்டு வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போறாரு. இந்த சம்பவங்கள் எல்லாமே அந்த பகுதியில இருக்கிற சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கிறதாவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு. போலீஸ் இந்த வழக்குல பல கோணங்களை விசாரணைகளை நடத்திட்டு வராங்க. இந்த கொலை வழக்குல மனோஜை தவிர்த்து மற்ற யாராவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் தொடர்ந்து விசாரணைகளை நடத்திட்டு வராங்க. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல்கள் வெளியாகும்ன்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கை பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.